அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது சொந்த ராசிக்கு செல்லும் புதன் பகவான் உருவாகிறது 2 அதிர்ஷ்ட யோகங்கள். அதனால் பாட்டையை கிளப்ப போகும் 4 ராசியினர்கள் யார் என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். புதன் பகவான் தனது சொந்த ராசியிலேயே புதன் பயிற்சியாவது குறிப்பிடத்தக்க ராசிகளுக்கு மாபெரும் அதிர்ஷ்டத்தையும் அதீத கௌரவத்தையும் ஏற்படுத்தி தருகிறது. உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் என தெரிந்து கொண்டு இதில் உங்கள் ராசி இருக்கிறதா என்பதை நீங்கள் தெரிந்து வைத்து கொண்டு அதற்கேற்றாற்போல் பரிகாரத்தை செய்தீர்கள் என்று சொன்னால் உச்சத்தை கண்டிப்பாக அடைய முடியும். புதன் தனது சொந்த ராசியான மிதுன ராசிக்குள் சென்றது. இதன் விளைவாக இந்த பேச்சு மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறோம். பஞ்சாங்கத்தின்படி ஜோதிட சாஸ்திரத்தின்படி புதன் மே 29 வெள்ளிக்கிழமை அன்று காலை சுமார் 11:10 முதல் 10 மணி முதல் பிற்பகல் 12:44 மணிக்குள் மிதுன ராசிக்குள் நுழைந்தார் புதன் பகவான். இந்த பயிற்சி ஜூன் மாதம் 22ஆம் தேதி வரை தொடங்குகிறது. முக்கியமாக இதனைத்தான் இந்த ஜோதிட சாஸ்திரம் குறிப்பாக எடுத்து கூறுகிறது. இந்த பயிற்சி காலத்தில் புதன் தனது சொந்த ராசியிலேயே சஞ்சரிப்பதனால் அறிவுத்திறன், தகவல் தொடர்பு, வியாபாரம், வணிகம், கல்வி மற்றும் பயணம் மற்றும் முடிவெடுக்கும் திறன் போன்ற அம்சங்கள் வலுவாக பெறுகின்றன. பத்ரா யோகம் மற்றும் சரஸ்வதி யோகம் போன்ற சுப யோகங்கள் உருவாகின்றன. கோள்களின் சேர்க்கையும் உருவாகிறது. அதிகப்படியான வாய்ப்புகளும் இருக்கின்றன. இது 12 ராசியினருடைய வாழ்க்கையில் எந்த அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்றால் இதனை தெரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. முக்கியமாக முதலாவதாக அந்த மாற்றங்களால் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலியாக மாறக்கூடிய முதல் ராசியான மேச ராசி இடம்பெறுகிறது. புதன் உங்கள் ராசியிலிருந்து 3வது வீட்டில் சஞ்சரிப்பதனால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. உங்கள் உடன்பிறப்புகளிடமிருந்து உங்களுக்கு கண்டிப்பாக உதவி கிடைக்கும். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும், எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் உடன் பிறந்தவர்களை அழைத்து சென்று உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனையில் இருந்தாலும் அவர் நம்மை பாதுகாப்பார் என்பது நிதர்சனமான உண்மை. நீங்கள் குறுகிய தூர பயணங்களை மேற்கொள்ளக்கூடும். உங்கள் துணிச்சல் அதிகரிக்கும். நீங்கள் மிகுந்த நம்பிக்கையுடன் முன்னேறி செல்லுவீர்கள். வணிக உரிமையாளர்கள், எழுத்தாளர்கள் மற்றும் சந்தைப்படுத்துதல் துறையில் பணிபுரிபவர்களுக்கு ஒரு சாதகமான காலத்தின் தொடக்கமாகும். நீங்கள் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடக்கூடும். உங்கள் தொழில்முறை தொடர்புகள் விரிவடையும். முன்பு அதிக முறை அறிமுகமில்லாதவர்களாக இருந்தவர்கள் இப்போது உங்களுக்கு நண்பர்களாக மாறக்கூடும். முக்கியமாக ஏதேனும் ஒரு தொழிலை தொடங்கிவிட்டு அதில் நஷ்டத்தை சந்தித்து கொண்டிருந்தீர்கள் என்றால் இந்த சரஸ்வதி யோகத்தால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அறிவு கூர்மை அதிகரித்துமையால் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் உள்ளே சென்று மாட்டிக்கொள்ள மாட்டீர்கள். பண ஆதாயங்களில் நல்ல ஒரு முடிவை எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றன. முக்கியமாக தாய் தந்தையருடைய சொல் கேட்டு உடன் பிறந்தவர்களுடன் உதவியை நாடி எந்த ஒரு தொழிலையும் அமைதியுடன் செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு நல்லபடியான வாய்ப்புகள் கண்டிப்பாக அமையும். அடுத்ததாக ரிஷபம் ராசி நண்பர்கள். புதன் உங்கள் ராசியிலிருந்து 2ஆம் வீட்டில் நிலை பெற்றுள்ளது. இதன் விளைவாக உங்கள் குடும்பத்தினுடைய பணநிலையின் தாக்கம் கண்டிப்பாக ஏற்படும். பேசும்போது நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். கவனக்குறைவாக ஏதேனும் ஒரு வார்த்தையை தவறுதலாக விட்டுவிட்டால் அது உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக உருவெடுக்கக்கூடும். உங்கள் வருமானம் தொடர்பாக ஏதேனும் ஒரு நற்செய்தி உங்களுக்கு கிடைக்கக்கூடும். உங்கள் வருமான வழிகள் அதிகரிக்க வாய்ப்புள்ள அதே வேளையில் செலவுகளும் அதிகரிக்கக்கூடும். எனவே ஒவ்வொரு ரூபாயும் நீங்கள் மிகுந்த கவனத்துடன் செலவிட வேண்டும். வங்கி மற்றும் நிதித்துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு இந்த காலம் குறிப்பாக சாதகமானதாக அமையும். இந்த புதன் பயிற்சியின் போது ரிஷபராசியில் பிறந்தவர்கள் முறையான நிதி திட்டமிடலில் ஈடுபட வேண்டும். குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் இனிமையான உரையாடல்களை மேற்கொள்ளுவீர்கள். இருப்பினும் கோபம் உங்கள் ஆட்கொள்ளாமல் பார்த்து கொள்ள வேண்டும். முக்கியமாக இந்த காலகட்டத்தில் அதிகப்படியான பண ஆதாயம் கிடைக்கக்கூடிய
அற்புதம் நிறைந்த இந்த புதனின் ஆசி கிடைப்பதனால் உங்களுக்கு நல்ல வழி இருக்கும். ஆகையால் எந்த ஒரு முடிவுகளையும் சற்று சிந்தித்து எடுக்க வேண்டும். அடுத்ததாக மிதுனம் ராசி நண்பர்கள், புதன் உங்கள் லக்னத்தில் 1ஆம் வீட்டில் அமைந்திருப்பதனால் இந்த பயிற்சி உங்களுக்கு மிகவும் நல்ல உதவியாக அமையும். உங்களுடைய ஆளுமை, தன்னம்பிக்கை மற்றும் தொழில் வாய்ப்புகள் அனைத்தும் கணிசமாக வழிபெறுவதனால் அதிர்ஷ்டம் முழுமையாக உங்கள் பக்கம் இருப்பது போன்றும் திடீரென ஒரு பெரும் அதிர்ஷ்டம் தேடி வந்தது போன்றும் நீங்கள் உணர்வீர்கள். நீங்கள் புதிய திட்டங்களை மிகுந்த துணிச்சலுடன் முன்னெடுப்பீர்கள். உங்களுக்குள் ஏற்படும் நேர்மறையான மாற்றம் உங்கள் சக ஊழியர்களுக்கு ஒரு இனிமையான ஆச்சரியமாக அமையும். உங்கள் தனிப்பட்ட வசீகரமும் ஈர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். உங்களை சுற்றி 100 பேர் இருந்தாலும் நீங்கள் சிரமமின்றி அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கும் மையமாக திகழுவீர்கள். நீங்கள் எடுக்கும் சிறப்பான முடிவுகள் மற்றும் மேற்கொள்ளும் செயல்களின் மூலமாக இது சாத்தியமாகும். மேலும் உங்களுக்கு சுபமான பத்ர யோகம் செயல்படும் என்பதனால் நீங்கள் பெரும் வெற்றிகள் அடைய இயலும். குறிப்பாக மாணவர்கள் மற்றும் தொழில் வல்லுநர்கள் இந்த காலகட்டத்தில் கணிசமாக நன்மையே நீங்கள் பெற அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. உங்கள் உடல்நிலை மீது மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டும். அடுத்ததாக கடகம் ராசி நண்பர்கள், உங்கள் 12ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். நீங்கள் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்பு உள்ளது. செலவுகள் அதிகரிக்கக்கூடும். எனவே ஒவ்வொரு செலவும் ஒவ்வொரு கணக்கு ஏட்டிலோ அல்லது குறிப்பிட்டு விநியோகமாக செய்ய வேண்டும். இல்லையென்றால் உங்கள் கையில் இருக்கும் பணம் உங்கள் கண்முன்னேயே கற்பூரம் போல் கரைந்து மறையக்கூடும். நீங்கள் மனதில் ஒரு விதமான மறைமுக பதற்றத்தை உணரக்கூடும். உங்கள் ஆன்மீக நாட்டங்கள் ஆழமடையும். அடுத்ததாக சிம்மம் ராசி நண்பர்கள், சிம்மம் உங்கள் 11ஆம் வீட்டில் அமைந்திருப்பார். சமீப காலமாக நீங்கள் ஒரு சாதகமான காலகட்டத்தை அனுபவித்து வருகிறீர்கள். நேர்மறையான உத்வேகம் இந்த புதன் பயிற்சியின் போது தொடர்ந்து நீடித்து உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். அடுத்ததாக கன்னி ராசி நண்பர்கள், புதன் கிரகம் உங்கள் ராசியில் 10ஆம் வீட்டில் சஞ்சரிக்க உள்ளார். இது உங்களுக்கு மிகவும் சாதகமான காலகட்டத்தை குறிக்கிறது. முக்கியமாக இதனை மனதில் நினைத்து கொண்டு செயல்பட வேண்டும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.